அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஆதார் அட்டை மூலம் ரூபாய் 50,000 கடன் பெறலாம். அரசின் இந்த திட்டம் பற்றி தெரியுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோவிட்-19 தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களுக்கு PM ஸ்வாநிதி யோஜனா திட்டம் உதவுகிறது. ஆதார் அட்டை மூலம் ரூபாய் 10,000 முதல் 50,000 வரை கடன் பெறலாம். கோவிட்-19 தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட வணிகர்களை ஆதரிப்பதற்காக முதலில் 2020இல் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதான் மந்திரி ஸ்வாநிதி யோஜனா திட்டம். இந்த திட்டம் சிறு வணிகர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகள் எந்த உத்தரவாதமும் இன்றி கடன் பெற உதவுகிறது. ஆதார் அட்டை வைத்து மட்டுமே இவர்களால் கடன் பெற முடியும். PM ஸ்வாநிதி யோஜனா என்று செயல்படுகிறது. பயனாளி வர்த்தகர்களுக்கு ஆரம்பத்தில் ரூபாய் 10,000 வரை கடன் வழங்கப்படுகிறது. அவர்கள் சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தினால் அடுத்த முறை ரூபாய் 20,000 பெறலாம். முந்தைய கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தியதன் அடிப்படையில் பின்னர் கடன் தொகை ரூபாய் 50,000 அதிகரிக்கப்படும். கடனை தவணை முறையில் 12 மாதங்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டும். PM ஸ்வாநிதி யோஜனா வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது? வர்த்தகர்கள் தங்களது ஆதார் அட்டையை பயன்படுத்தி PM ஸ்வாநிதி திட்டத்திற்கு அரசு வங்கியில் விண்ணப்பிக்கலாம். 1. கடன் விண்ணப்ப படிவத்திற்கு தேவையான தகவல் ஆவணங்களை பெறுங்கள். 2. மொபைல் எண்ணை ஆதாருடன் இணைக்கவும். இது ஆன்லைன் விண்ணப்ப செயல்பாட்டின் பொது KYC ஆதார் சரிபார்ப்பை பெறுவதற்கு அவசியமாகும். கடன் வாங்குபவர்கள் அத்தகைய வகையான அரசாங்க நலத்திட்டங்களின் எதிர்கால பலன்களுக்காக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து ULP பரிந்துரை கடிதத்தை பெற வேண்டும். 4. தகுதி நிலையை சரிபார்க்கவும். இந்த திட்டத்தில் 4 வகை விற்பனையாளர்கள் கடன் பெற தகுதியுடையவர்கள். 5. இப்படிங்களை பின்பற்றிய பிறகு விண்ணப்ப செயல்முறையை போர்ட்டலில் நேரடியாகவோ அல்லது அருகிலுள்ள பொது சேவை மையம் CSC மூலமாகவோ தொடங்கலாம். வட்டி விகிதம் தொடர்புடைய திட்டமிடப்பட்ட வணிக வங்கிகள், பிராந்திய கிராமப்புற வங்கிகள், RRP சிறு நிதி வங்கிகள், SFB மற்றும் கூட்டுறவு வங்கிகளுக்கான வட்டி விகிதங்கள் தற்போது நடைமுறையில் உள்ள விகிதங்களின்படி இருக்கும். NBFCகள், MPFC, MFIகள் மற்றும் பலவற்றிற்கு வட்டி விகிதங்கள் அந்தந்த கடன் வழங்குனர் வகையான RBI வழிகாட்டுதலின்படி இருக்கும். இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.